வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக மத்திய ரிசர்வ் காவல் படையின் அர்ப்பணிப்புள்ள அதிகாரியான பூனம் குப்தா இந்திய குடியரசுத் தலைவரின் அதிகாரப்பூர்வ இல்லமான ராஷ்டிரபதி பவனில் திருமணம் செய்து கொண்ட முதல் நபர் என்ற வரலாற்றை படைக்க உள்ளார். இந்த திருமணம் பிப்ரவரி 12ஆம் தேதியன்று புதுடெல்லியில் உள்ள புகழ்பெற்ற ஜனாதிபதி மாளிகையில் உள்ள அன்னை தெரசா கிரவுண்ட் வளாகத்தில் நடைபெற உள்ளது. மதிப்புமிக்க ராஷ்டிரபதி பவனில் திருமணம் செய்து கொள்ளும் பாக்கியத்தை பூனம் குப்தா எவ்வாறு பெற்றார் என்பது அனைவரின் மனதிலும் உள்ள கேள்வி. ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவரது சிறந்த தொழில்முறை, அர்ப்பணிப்பு மற்றும் அவரது சேவையில் கடுமையான நடத்தை விதிகளை பின்பற்றுதல் காரணமாக அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். இந்த நடவடிக்கை சிஆர்பிஎஃப் மீதான குப்தாவின் அர்ப்பணிப்பையும் தேசத்திற்கான அவரது சிறந்த சேவையையும் அங்கீகரிக்கிறது. குறிப்பாக பீகார் போன்ற சவாலான பகுதிகளில் பூனம் குப்தாவின் தலைமைத்துவமும் சேவையும் பலரை ஊக்குவிக்கின்றன. இந்த நிகழ்வு இந்தியாவின் நிறுவன மரபுகளில் மாறிவரும் கதையை குறிக்கிறது. பூனம் குப்தா தற்போது ராஷ்டிரபதி பவனில் பொது பாதுகாப்பு அதிகாரியாக உள்ளார். மேலும் அவர் தனது சிறந்த சேவைக்காக மிகவும் பாராட்டப்படுகிறார். 74வது குடியரசு தின அணிவகுப்பின் போது அனைத்து பெண்களும் அடங்கிய ஒரு படைப்பிரிவை அவர் தலைமை தாங்கினார். இது அவரது கடமைகள் மற்றும் பொது சேவைகளுக்கான அர்ப்பணிப்பு குறித்து அவரிடம் உள்ள தலைமைத்துவ உணர்வை வெளிப்படுத்துகிறது. அவரது வருங்கால கணவரான அவனேஷ் குமார் சிஆர்பிஎஃப்பில் உதவி கமாண்டராக உள்ளார். தற்போது அவர் ஜம்மு காஷ்மீரில் பணியமர்த்தப்பட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குப்தாவின் கடின உழைப்பு மற்றும் நடத்தையை பற்றி பெருமிதம் கொள்வதால் ராஷ்டிரபதி பவனில் திருமணத்தை நேரில் நடத்த உள்ளார். தனிப்பட்ட நிகழ்வு இப்போது தேசிய முக்கியத்துடன் கலக்கக்கூடும் என்பதால் பாரம்பரியத்தை மாற்றுவதில் இது ஒரு படி முன்னேறுவதை குறிக்கிறது. மத்திய பிரதேசத்தின் சிவபுரியைச் சேர்ந்த பூனம் குப்தா சிறந்த கல்வியாளராகவும் இருந்துள்ளார். கணிதத்தில் இளங்கலை பட்டம், ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் மற்றும் குவாலியரில் உள்ள சிவாஜி பல்கலைக்கழகத்தில் கல்வியில் இளங்கலை பட்டம் பெற்றுள்ளார். 2018 யூபிஎஸ்சி சிஏபிஎஃப் தேர்வில் 81வது இடத்தை பிடித்ததன் மூலம் அவரது தொழிலுக்கான அர்ப்பணிப்பு தெளிவாகிறது. ராஷ்டிரபதி பவனில் அவரது தற்போதைய பணிக்கு முன்பு பீகாரின் நக்சல் பாதிப்புக்குள்ளான பகுதிகள் உட்பட சவாலான சூழல்களில் பணியாற்றினார். பூனம் குப்தா இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களிலும் இருக்கிறார். தனது பணிகளை பற்றி தன்னை பின்தொடர்பவர்களுக்கு சில நுண்ணறிவுகளை வழங்குகிறார். மேலும் பலரை, குறிப்பாக பெண்களை தங்கள் இலக்குகளை அடைய ஊக்குவிக்கிறார். இது பல இளம் ஆர்வமுள்ள அதிகாரிகள் மற்றும் மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கிறது. இந்த திருமணம் ஒரு சிறிய நெருக்கமான நிகழ்வாக இருக்கும். நெருங்கிய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மட்டுமே கலந்து கொள்வார்கள். இந்த இடத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அனைத்து விருந்தினர்களும் கடுமையான பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இந்த நிகழ்வு 2 அர்ப்பணிப்புள்ள அதிகாரிகளின் சங்கமத்தின் அடையாளமாக மட்டுமல்லாமல் இந்தியாவின் மிக உயர்ந்த பதவியில் மாறி வரும் மரபுகளின் ஒரு பெரிய விளக்கமாகவும் உள்ளது. இதுவரை கண்டிராத இந்த நிகழ்வுக்கு கலவையான எதிர்வினைகள் வெளிப்பட்டது. சிஆர்பிஎஃப் அதிகாரிகளின் சேவையை அங்கீகரிக்கும் ஒரு அன்பாக சைகை என்று அவர்கள் வர்ணித்த இந்த நடவடிக்கைக்கு பலர் ஜனாதிபதி முர்முவுக்கு நன்றி தெரிவித்தனர். இருப்பினும் மற்றவர்களுக்கு இவ்வளவு முக்கிய தேசிய இடத்தில் தனிப்பட்ட நிகழ்வுகளை நடத்துவது உரிமை மற்றும் பாரம்பரியம் குறித்த கேள்விகளை தூண்டியுள்ளது. ராஷ்டிரபதி பவனில் நடைபெறவிருக்கும் பூனம் குப்தாவின் திருமணம் வெறும் தனிப்பட்ட நிகழ்வு அல்ல. இது இந்திய வரலாற்றில் ஒரு சகாப்தத்தை முன்னறிவிக்கிறது. இந்த புதிய அத்தியாயத்தில் அவனேஷ் குமாருடன் சேர தயாராகி வரும் பூனம் குப்தா அதே வேளையில் இந்த தொழிற்சங்கம் ஒருவருக்கொருவர் அர்ப்பணிப்பு மற்றும் நாட்டின் பாதுகாப்புக்கான சேவையின் உண்மையான சான்றாக நிற்கிறார்கள். இந்த தருணம் அவர்களின் அன்பிற்கு அஞ்சலி செலுத்துவது மட்டுமல்லாமல் நாட்டின் நிறுவனங்களில் உள்ள மரபுகள் காலப்போக்கில் எவ்வாறு மாறி வருகின்றன என்பதையும் பேசுகிறது.